எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், சாம்பார் சாதம், அப்புறம் தண்ணி சாம்பார், இது எல்லாத்துக்குமே இந்த மீல் மேக்கர் ட்ரே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது செஞ்சாலே நம்ம மட்டன் சுக்கா மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் ஒரு கரண்டி எண்ணெய், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சமாக சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதும் 2 தக்காளி, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு உப்பு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஒரு 200 கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துட்டு நல்லா கிளந்து விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் நம்ம அரைச்ச இந்த மிளகு சோம்பு பொடி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இது நல்லா உப்பு காரம் எல்லாமே மீல் மேக்கரில் நல்லா இறங்கி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து சூடாக சர்வ் பண்ணுங்கள். சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையுமே வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.